தமிழ்நாட்டில இருந்து ஒரு பெண்மணி அகில இந்திய தலைவியாக, மகளிர் தலைவியாக, அகில இந்திய தலைவியாக திருமதி வானதி சீனிவாசனை நியமித்திருந்தாங்க. அதற்கும் இதற்கும் எந்தமான அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. தேர்தல் அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடைபெறுகிற தேர்தல். அதற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. 2 பேரு இலக்கணேசன் அவர் வரலாற்றில் இருந்த 2 பேர் இடங்கள் வரலாற்றில் இருந்தவர்கள் 2 பேர் கவர்னராக நீக்கப்படும் மாநில பாஜக சம்பந்தமாக தேசிய தலைவர்கள் சந்தித்து பேசியிருக்கோம். அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிற அழைப்பு அந்த 2 இடங்களை வந்து தமிழ்நாட்டின் தேர்ந்தவர்களுக்கு கொடுக்கிறது. அதாவது இந்த முடிவு எல்லாமே அகில இந்திய தலைமை எடுக்கிற முடிவு. அகில இந்திய தலைமை தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் எவ்வளவு பாசமாக இருக்கிறார்கள், எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டுகின்றது தான் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனுடைய இந்த தேர்வு. அதற்கு முன்னாலே முன்னாள் மத்திய இணையமைச்சராக அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார். பிறகு பல்வேறு பொறுப்பில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இப்பொழுது கூட டாக்டர் எல்முருகன் மத்திய இணையமைச்சராக இருக்கிறார். எல்லாமே அகில இந்திய தலைமை எடுக்கிற முடிவு எதுவோ அது தமிழகத்துக்கு நன்மையான முடிவாக இருக்கும். அவர்கள் எது அறிவித்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். தமிழ்நாட்டுல நிறைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில வந்து நிறைய தகுதியானவங்க அவரோட தகுதியானவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்து இவரை மட்டும் தனியா போட்டு வந்து அந்த தகுதி இல்லையா? இல்ல, இந்த கேள்வி நீங்க பொருத்தமான கேள்வி எனக்கு தெரியல. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கு. அதனால இவரை விட அவர் தகுதி, அவரை விட இவர் தகுதி என்று நீங்க கேட்கறது வந்து சரியான கேள்வியாக இல்லை. இல்ல, நீ அப்படி கேட்க கூடாது தயவு செய்து. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க கூடாதா அப்படிங்கிறது இல்ல. ஒவ்வொருடைய தகுதியும் திறமை எப்ப வெளிப்படும்னா, ஒரு மனிதனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்த பிறகு அந்த செயல்பாடுகள் இருந்துதான் அந்த தகுதியும் திறமையும் வெளிப்படும். அது தெரியாம நீ தயவு செய்து அப்படி இல்ல இனிமேல் இல்ல நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ், இனிமேல் இந்த மாதிரி கேள்வியை வேற யார்ட்டையும் கேட்பாரு. ஏன்னா அது சரியா இருக்கு. ப்ளஸ் எந்த வேணாலும் கேள்வி கேட்கலாம். இல்ல 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 அதாவது என்னன்னா கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே, நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால நீங்க வந்து இனிமேல் இந்த மாதிரி கேள்விகளை வேற கட்சியானாலும் வேற தலைவர்கிட்ட கேட்காதீங்க. நல்ல கேள்வி தான். எதிர்கட்சிகள் இது அவங்க அறிவிச்சா அவங்க என்ன சொல்றாங்க பொறுத்து அவங்க சந்திப்போம். அவங்க நடுநிலைமை வைப்போம் அப்படின்னு சொன்னா நாங்க நேரடியாக சந்திப்போம். அவங்க இண்டி கூட்டணியில வந்து இல்லை நாங்கள் வேட்பாளர் அறிவிச்சிட்ட பிறகு அவங்க சேர்ந்து தான் அறிவிக்கிறாங்க இல்லையா? அவங்க சேர்ந்து தான் அறிவிக்கிறாங்க. சேர்ந்து அறிவிக்கும் போது இனிமே அது மாதிரி கேட்கறதுக்கு நியாயம் இருக்கான்னு தெரியல. அவங்க நடுநிலைமை வைப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நிச்சயமா நாங்க வந்து முதலமைச்சர் நேரில் போய் நாங்க எல்லாருமே நேரில் போய் சந்திப்போம். இந்தியா கூட்டணி நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, அடுத்த 2026 தேர்தலுக்கான நோக்கமா இருக்கும். அந்த 2026 தேர்தலுக்கான நோக்கமா தான் அவங்க இருக்கும். அவங்க அப்படி அறிவிச்சா அதாவது பூத் கமிட்டி என்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சி பலவீனமா இருந்ததே கிடையாது. கடந்த பாராளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துல இருக்கு. நாங்க பூத் பலவீனமா இருந்திருந்தா 2வது இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். எங்களுடைய கட்டமைப்பை மேலும் பலப்படுத்தணும். ஏற்கனவே பூத் கமிட்டி இல்லை, நாங்கள் புதுசாக உருவாக்கணும் நாங்கள் எப்பவுமே சொல்ல. எங்களுடைய கட்டமைப்பை நாங்கள் வந்து பலப்படுத்தி அது ஒரு மாநாடா நாங்கள் வந்து புது முயற்சியாக நாங்கள் கொண்டு வரோம். அது வந்து நெல்லையில் வந்து 22ஆம் தேதி நடக்க இருக்குது. ஏற்கனவே 17ஆம் தேதி நடக்க இருந்த மாநாடு வந்து மதிப்புக்குரிய
திரு இளங்கணேசன் அவருடைய மறைவு இருந்தனால 5 நாள் துக்கம் அனுசரித்திருந்தோம். அதனால 22ஆம் தேதி மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் 22ஆம் தேதி 4 மணிக்கெல்லாம் திருநெல்வேலியில பிரச்சனைகள் நடைபெற வேண்டிய இடத்துல வந்து எல்லா அந்த 5 பாராளுமன்றம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, நாகர்கோவில், விருதுநகர் இந்த 5 பாராளுமன்றத்திற்கான பூத் கமிட்டியுடைய பொறுப்பாளர்களை நாங்கள் கட்டமைப்பு மேம்படுத்தி அதை மாநாடாக நடத்தோம். அதனால வந்து ஏற்கனவே இருந்ததை நாங்கள் கட்டமைப்பு பலப்படுத்தி ஒரு பெரிய அளவில் நாங்கள் கொண்டு வரோம். ஏற்கனவே 2வது இடத்துல வந்த நிறைய இடத்துல இப்போ முதல் இடத்துக்கு கொண்டு வருவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியோட எங்களுடைய கூட்டணியோட சேர்ந்து திரு இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில நாங்கள் வந்து அதை தேர்தலை சந்திக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.